பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதத்திலிருந்து 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசப்பா ஒரு இடத்துல பேசுகிறார். எல்லோரும் அவரை விட்டு போன போது தம்முடைய சீஷைகளை பார்த்து கேட்குறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தை இயேசப்பா புறப்பட்ட உடனே பேதுருவிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது. நாங்கள் எங்கே போவோம்? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உமிழ்த்தளவாக இருக்கிறது. பரலோகம் போக வேண்டும் நினைக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றி தான் ஆக வேண்டும். இயேசுவையும் பின்பற்றி பரலோகம் போகவே முடியாது. இயேசுவை மட்டும்தான் பின்பற்றணும். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபரை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடைகளை பார்ப்பாங்க. கடைசியில் யாரை பின்பற்றாங்களோ அவங்க தப்பானவங்களாக தெரியும். ஏன் பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே ஆண்டாண்டு காலமாய் இன்று வரைக்கும் சாட்சியாக இருப்பது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுதான் வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த பூமியில் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் இயேசப்பா வேணும். இந்த பூமியில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் இயேசப்பா வேணும். இந்த பூமியில் நாம் உண்மையாய் வாழ வேண்டுமானால் இயேசப்பா வேணும். இந்த பூமியில் நாம் உத்தமமாக வாழ வேண்டுமானால் இயேசப்பா வேணும். இந்த பூமியில் சமாதானமாக வாழணும்னாலும் இயேசப்பா வேணும். இந்த பூமியில் ஆசுதமாக வாழ்னாலும் இயேசப்பா வேணும். இந்த பூமியில் இயேசப்பா இல்லாமல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. இயேசப்பா மட்டும்தான். அதுக்கு தான் சொல்கிறார், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அதனால்தான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் உலகத்தோடு ஒத்த விஷயம் தரிக்க மாட்டார்கள். இயேசுவின் அன்பின் அடிசுவடுகளாக இருக்கும் நினைக்கிறவர்கள் உலகத்தோடு கூட இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று கர்த்தர் தெளிவாக பேசியிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கிறது உண்மையானால் இந்த பூமியில் அவரை போல நாமும் வாழ வேண்டும். நாம் முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை நாம் தனியாக நின்று தோற்று போயிட்டே இருக்கிறோமே அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு குடும்பமாக ஒரு 4-5 பேர் சபையோடு இணைந்து எந்தெந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையோடு இணைந்து ஊழியக்காரருடைய அனுமதியோடு சபையில் ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பிரியமானவர்களே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதனால் இந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நன்மையை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் வந்தாலும் இயேசப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் பரிசுத்தமாக வாழவே முடியாது. வாழ்கிற இந்த பூமியாக இருக்கட்டும், மரித்த பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஆத்மா கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் அந்த சுபாவத்தை இந்த பூமியிலே நாம் பிரதிபலிப்பாக இருக்கும்போது மரித்தாலும் அது விதையாக மாறும். ஒரு நாள் ஆண்டவருடைய வருகை வரும்போது அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையின் ஆசைகளை பார்க்க முடியும். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.